பார்த்துக்கோங்க என்ன லட்சணத்துல நாங்க வீடு வாங்கியிருக்கோம் அப்படின்னு. தேவோ சிண்டுவோ மகிழினியோ இருந்திருந்தாங்கன்னா யாரு பதில் சொல்லியிருப்பா? பில்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட லாபத்துக்காக நம்ம உயிர் மேலதான் இது பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு என் பிள்ளை மேல விழுந்திருந்தா எவன் வந்து பதில் சொல்லியிருப்பான்? வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ப்ரெட் லவ் சதீஷ் அண்ட் மூ. ஹாய் சொல்லு. ஹாய். நீ ஹாய் சொல்றா? அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. வந்து இப்போ உருண்டு பரண்டு போய் உருளணும், அப்படியே ரவுண்ட் அடிக்கணும். என்னடா அப்படியே போய் ரவுண்ட் அடிக்கணும். பாருங்க என்ன சுத்துறான் பாருங்க. ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்? விளையாடுற வீடியோவா? ஓ, நீ விளையாடுறத நாங்கள் வீடியோ எடுத்து போடணுமா? அப்படியா? என்ன விளையாடுவா நீ? வாங்க வாங்க வாங்க. எங்க உன் ஆளு சிண்டு காணா? அவனை பத்தி பேசாதீங்க போலீஸ்கார். என்ன சீனை போடுறா? வீடியோ எடுக்க வேணா வரமாட்டா? என்ன அவளுக்கு? அவன் என்ன பண்ண தெரியுமா? பொம்மை தான் கொடுத்தோம்ல, அப்ப வரமாட்டா? என்ன பிரச்சனை அவளுக்கு? திட்டுனியா? அதனால கோவப்பட்டாளா? நீ ஏன் திட்டுன? கொழுப்புடா உனக்கு. நான் திட்டுறதா? நான் எங்க திட்டுனேன்? நான் நம்ம 3 பேர் வீடியோ எடுப்போம் தானே கூப்பிட்டேன். அவ தானே வரமாட்டேன்னா. சரி, சிட்டு போய் பாப்போமா? வாங்க போவோம். வந்து ஒரு ஆர்டிஸ்ட பார்க்க போறோம். ஸோ அந்த ஆர்டிஸ்ட பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க பண்ண ஆர்ட் எல்லாம் பார்க்கணும்ல. ஸோ இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, வாங்க இங்க 2, அப்புறம் இங்க ஒண்ணு, அப்படியே வாங்க. இந்த ஆர்ட் எல்லாம் வரைஞ்சது யாருன்னா चिंटू पाभी. அது இவ்வளவு ஸ்டைலா சாப்பிடுறது பாருங்க. நீதானே அதுக்கு என்னங்கிறப்ப? நீதானே அதெல்லாமே எழுதுனது வரைஞ்சது? இதுங்க 2ஓட பார்ட் டைம் வேலையே இல்ல. பார்ட் டைம் வேலைலாம் கிடையாது, ஃபுல் டைம் வேலையே இதுதான். பேனா அந்த கிரையான்ஸா இதை ஸ்கெட்ச் எடுக்கிறது, வீடு ஃபுல்லா அங்கங்க கிறுக்கிறது. மனசுல பெரிய ஆர்டிஸ்ட் நினைப்பு. தம்பி தொடர வேலை வச்சுக்கிற கூடாது. ஏய் தம்பி, டவுசர் பாண்டி இல்லன்னு சொல்றாங்க. ஆர்டிஸ்டாடா நீ? போவையா கக்கிசு போறட வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி வா. ஸோ சதீஷ் வந்து உள்ள சிண்டு ட்ராப் பண்ணதான் அதெல்லாம் வந்து காட்டிகிட்டு இருக்கான். இப்போ நானும் சிவாவும் வந்து என்ன பண்ண போகிறோம்னா மாடிக்கு வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும், நாங்கள் வந்து ஒரு ரூமை வந்து சென்ட்ரிங்கை வந்து போடாமல் வந்து வச்சுருந்தோம். ஸோ அது எதுக்காகனா மணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சா, ஸோ அதனால தான் வந்து அதை அப்படியே வந்து வச்சாச்சா. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்பவே வந்து மணி நீடாகவே வந்து இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும், ஒரு வீடு கட்டுறது வந்து அவ்வளோ பெரிய வந்து விஷயம் இல்லை, ரொம்ப ஃபினான்ஷியல் இஷ்யூ வந்துட்டே இருந்துச்சு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கட்டுறதுக்கும் வந்து மணி வேணும். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து வீக்லி மந்த்லி பட்ஜெட்லாம் வந்து போடணும். ஸோ அதுக்குமே வந்து மணி தேவைப்பட்டுச்சு. ஸோ இது போக மந்த்லி வந்து 2 லோன் வேற வந்து பே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் வந்து எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அப்போ தான் வந்து என்னோட ஃப்ரெண்டு சொன்னேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் வந்து போய் அஸ்ட்ராலஜரை வந்து மீட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொன்னான். ஸோ நேரில் போய் நம்ம வந்து ஒரு அஸ்ட்ராலஜரை பார்க்குறதுலாம் வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நிறைய அஸ்ட்ராலஜி ஆப்லாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணால் சேஃபாக அப்படிலாம் வந்து கேட்டேன். ஆனால் மார்க்கெட்லேயே வந்து நிறைய ஆப்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஜென்யூனாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரில. அப்போ தான் வந்து அவள் சொன்னா, நீ வந்து ஜோதி டாக் அந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னான். ஏன் அவள் வந்து அப்படி சொன்னான்னா, அதில் வந்து ஏன்னா அதில் வந்து தமிழ் அஸ்ட்ராலஜர் மட்டும்தான் வந்து இருப்பாங்க. நம்மளோட தமிழியன்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப 100% ட்ரஸ்டடான ஆப் தான், ஜென்யூன் ஆப் கூட. சரி ஓகே, நம்மளும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து ட்ரை பண்ணேன். என்னோட இஷ்யூ, எனக்கு இருந்த டவுட்டு அதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட வந்து கேட்டேன். என்கிட்ட வந்து பேச வந்து ஸ்வேதா காரோ, அவங்க வந்து என்கிட்ட பேசினோனையும் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூலாம் வந்து இருக்கும், உங்களுக்கு வந்து ரொம்ப மணி நீட் வந்து தேவைப்படும், இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப மணி வந்து தேவை அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஃபியூ சொல்யூஷனுமே வந்து சொன்னாங்க. இந்த டைம்லைனுக்குள்ளே இதெல்லாம் வந்து சரியாயிரும், நீங்கள் லோன்லாம் வந்து ரீபே பண்ணிடுவீங்க, உங்கள் கஷ்டம்லாம் வந்து போயிடும் அப்படிலாம் வந்து அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே வந்து
நடந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நான் வந்து சில ஆப்லாம் பற்றி சொல்லியிருக்கேன். அதில் வந்து எல்லா லாங்குவேஜுமே வந்து பேசலாம். ஆனால் இந்த ஜோதிடாக் ஆப்பில் ஃபுல்லாக வந்து தமிழ் அஸ்ட்ராலஜர் தான் இருக்காங்க. ஸோ தமிழ் பீப்புளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி, என்னோட ப்ராப்ளம்க்குலாம் வந்து சில சொல்யூஷன்லாம் வந்து கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கு வேணா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சேட்டுக்கு வந்து ஃப்ரீ தான். ஸோ ஃபியர் ஆகவே வேணாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து வாட்டர்லாம் அடித்து முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து கிளாஸ்க்கு வேறு கிளம்ப போகிறோம். வாங்க வாட்டர் அடிக்கலாம். இவருக்கு வந்து யாராவது தூக்கிக்கிட்டே இருக்கணும். யாராவது இறக்கி விட்டா அவர் உடனே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுடுறாரு. ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க? என்னடா பாக்குற? என்ன பாக்குற? என்னடா பாக்குற? எவ்வளவு பண்ணிக்கிருக்க? அவன் விழுகிறானா? அரை மணி நேரம் பிறகு ஸோ வெற்றிகரமாக 3 பிள்ளைங்களையும் வந்து குளிக்க வச்சு கிளப்பியாச்சு. அங்கே பாருங்க இதே உட்காந்துருக்க சைஸு. இவன் வந்து பட்டு வைக்கிறோம். அழகா சூப்பர். இப்பதான் அழகா லட்சணமா இருக்கு. சிண்டு கிறுக்குவோமா? செவுத்துல கிறுக்குவோமா? இல்ல கொக்க மேல. நீங்க பாருங்க உடனே கொக்க மேலன்னு மண்டை எந்திரிக்குது. சிண்டு வா, லிப்ஸ்டிக் போடுவோம் உனக்கு. லிப்ஸ்டிக் பிடிக்கும்ல, லிப்ஸ்டிக் போடுவோமா? லிப்ஸ்டிக் போமாட்டியா? ஓகே சரி, ஓகே, பாய், கிளம்புறேன். பாப்பாவும் குழந்தைங்களையும் பார்த்துக்கோங்க. உங்களை நம்பி இல்ல பாத்துக்க மாட்டோம். மானங்கிட்ட பையல கூட்டு போ, நீ கூட்டு போ. மண்டையும் பாரு. சரி போ 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 போ, கிளம்பு கிளம்பு, டைம் ஆகுது. பார்த்துக்கோங்க என்ன லட்சணத்தில் நாங்கள் வீடு வாங்கியிருக்கோம் அப்படின்னு. இது ரொம்ப நாளாகவே இந்த இடம் அப்படி விரிசல் விட்டுக்கிட்டே இருக்க மாதிரியே தெரிஞ்சிச்சு எனக்கு. இது ஒரு உளுந்துருமோ இல்லை அந்த உளுற அளவுக்குலாம் கட்டியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினச்சேன். இதை போய் கேட்டோம்னா நீங்கள் மாடியில் வீடு கட்டுறீங்க ஊன்னுவாங்க. மாடியில் கட்டுறதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? திடீர்னு விழுந்துருச்சு. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ். தேவிங்க தான் இப்போ உருண்டுக்கிட்டு இருந்தான். ஜஸ்ட் மிஸ் அவன் உள்ளே போனான். விட்டுருந்தா இதுதான் இருக்கும். சிமெண்ட் பாலம் வச்சு அப்படியே வச்சிருக்காரு. இல்ல இங்க ஊஞ்சல் போட்டிருந்த பீமே இது இந்த கம்ப்ளைண்ட் எப்ப தெரியுமா? நம்ம வீடுலாம் கட்ட ஆரம்பிக்க முன்னாடியே இங்க ஊஞ்சல் போட்டப்ப இது வந்து உதிர ஆரம்பிச்சிச்சு. அதனால நம்ம போடல. இந்த இடமா பாருங்களேன் ஒரு மாதிரி இருக்கு பாத்தீங்களா மாமா? இங்கேயுமே ஒரு மாதிரி இருக்கு பாருங்க. இங்க அப்படியே அந்த மண்ணா உழுக ஆரம்பிச்சிச்சு. அதனால ஊஞ்சலை எடுத்துட்டோம். எத்தனை வீடு கட்டினாலும் கீழே கட்டினாலுமே இது ஸ்ட்ராங்கா இது விழுகக்கூடாதுல்ல. அதான் மேல வீடு கட்டினா அது விழுகணுமா? அதான் நானும் கேட்கிறேன். மேல வீடு கட்டினா விழுந்துருந்து அப்படியே கட்டுற நிக்குதா? பொது பொதுன்னு விழுது. இந்த மாதிரிதான் அம்மா வெளியுமே போர்ட்டிகோலே இப்படிதானே உதிருதுன்னு அந்த இடமே அப்படியே உள்ள போயிருக்கு. எம்சாண்டோட தவுட்டு மண்ணு, இந்த ஓட மண்ணுன்னு சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா தூசியா இருக்கு. எம்சாண்ட் இப்போ ஒரு 5 தட்டு 10 தட்டு போடுறாங்கன்னா அதுல ஒரு 5 தட்டு, அதுல ஒரு 5 தட்டு அப்படியே கலந்து போட்டு பூசுறது. எம்சாண்ட் ரேட் அதிகம்ல. காசை மிச்சம் எடுத்துறது. காசை மிச்சம் பண்ணி நேரத்துக்கு புள்ள மேல விழுந்துருந்துச்சுன்னா ஏன் பதில் சொல்லுவான்? வாங்கி விட்டுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். இவங்களே என்ன பண்ணிருக்காங்க, பூசி விட்டு அப்படியே வெட்டி டிசைன் கொடுத்துருக்காரு. ஸோ இன்னைக்கு ஜாலியாக சிண்டு தேவு மகிழினி கூட டே இன் மை லைஃப் எடுக்கலான்னு சொல்லி தான் நாங்கள் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். டோட்டலி மூட் அவுட்டு. ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடு, இது இப்படி நடக்கும்னு தெரில. மேடம் இப்போ தான் வந்தாங்க. இவளுக்கு வீடியோ அனுப்பிச்சி விட்ருந்தேன். கிளாஸில் இருந்தா போல பார்க்கல. வரவழில் தான் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி பயந்து ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நான் சிரிச்சுட்டே நான் பேசுகிறேன். ஆனால் எனக்கு இன்னும் அந்த மொமெண்ட் நினச்சா பயமாக இருக்குது. ஏன்னா நான் அப்போ தான் தண்ணி குடிச்சிட்டு அங்கேருந்து கிராஸ் பண்ணி இந்த ரூம்குள்ளே வந்து இங்கே சேரை போட்டு நான் ஒர்க் பண்ணுறதுக்காக உட்காடுறேன். தேவி எனக்கு என் பின்னாடியே வந்திருப்பான் போல். தவந்துக்கிட்டே வந்துட்டு இருப்பான். இவங்க சிவாவும் லட்சுவும் தான் வந்து அவனை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் அந்த ஒரு மொமெண்ட்டில் தான் அம்மா சொன்னாங்க, டே அவன் அழுகுறான்டா தூக்குங்கடா அப்படின்னு சொன்னாங்க. இவனுங்க 2 பேர் தூக்கிட்டு இங்கே ரூம்குள்ளே வரானுங்க. விழுந்துருச்சு. அந்த சைடு அந்த ரூம்குள்ளே கரெக்டாக மகிழினியும் சிண்டுவும் போகிறாங்க. அங்கே மாமா படுத்திருந்தார் அந்த ரூமில். மாமா
அம்மா கிட்ட எதையோ காட்ட போறேன், பொம்மையை காட்ட போறேன்னு சொல்லிட்டு அதுங்க ரெண்டும் ஓடுச்சுங்க. ஸோ லிட்ரலி அந்த பாயிண்ட் ஆஃப் அந்த ஒரு செகண்ட் 2 செகண்ட் கேப்ல எல்லாருமே அங்கேருந்து நவந்திருக்கோம், கரெக்டாக விழுந்திருக்கு. இன்கேஸ் ஏதாவது ஒன்றுன்னா அங்கே உட்காந்துருந்தோம். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நான் இப்போ அங்கே இருந்த ஒரே பெரிய பையன் நான் மட்டும்தான். இப்போ என் மேலே உழுகுது அப்படின்னா கூட ஓகே, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபைன். அதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது சொல்கிறேன் நான். தேவோ சிண்டுவோ மகிழினியோ இருந்திருந்தாங்கன்னா யார் பதில் சொல்லியிருப்பா? என்ன செம்ம கோவம் தான் வருது. வீடியோ வேற எடுத்திருந்தான், அதை பார்க்கணுமே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. யார் மேலே விழுந்துச்சுன்னு சொல்லி டக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்டேன். இவன் வந்து 11 மணிக்கே அமிச்சிட்டா. இது வந்து 11 மணிக்கே நடந்துச்சு. அப்பயே நான் பார்த்துருந்தேன்னா கிளம்பி வந்திருப்பேன். நான் கிளாஸ் முடிச்சு பார்த்துட்டு வரவழில தான் கால் பண்ணான். எனக்கு அதுக்கப்புறம் அப்படியே மூட் அவுட் ஆயிடுச்சு. அந்த வீடியோ எடுத்ததோட அப்படியே கட் பண்ணிட்டு ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மாமாவும் பாவம், அவரு ஏதோ யாரையோ மீட் பண்ண போறதுக்காக தான் கிளம்பி ரெடியா இருந்தாரு. அவருக்கும் மூட் அவுட் ஆயிடுச்சு. வந்து இங்க ரொம்ப நேரமா இங்கே தான் கொஞ்ச நேரமா உட்காந்து இருந்தாரு. என்னடா இப்படி என்ன மாப்பிள்ள இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி ஓகே, இது யாரை பிளேம் பண்றதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் அகெயின் இதை வந்து நான் அப்பயே வீடியோ கட் பண்ணிட்டு சரி இந்த வீடியோ ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்தது. ஏன்னா இப்போ எங்களுக்கு நடந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதனால அகெயின் ஏற்கனவே நான் அந்த வீடு மேட்டரை பற்றி நான் நிறையா உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பட் திருப்பி சொல்கிறேன், தயவு செஞ்சு கரெக்டான பில்டர்கிட்ட வீடு வாங்குறதா இருந்தால் 99% அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்து வீடை கட்டுங்க. நீங்க கூட இருந்து கட்டுறது தான். மாடியில வந்து நாங்க கட்டுறோம் பாத்தீங்களா, அது மாமா வச்சு கட்டுறோம். எங்களுக்கு தெரிஞ்ச கொத்தனாரு, எங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு கட்டுறதுனால என்னால் நம்பிக்கையாக சாலிடாக சொல்ல முடியும் அது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே போயிட்டு ஒரு ஜன்னல் வந்து நாங்கள் வைக்காமல் வந்து விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஜன்னல் வச்சா கரெக்டாக இருக்குன்னு சொல்லி தேவைப்பட்டுச்சு. அதை ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து உடைச்சாங்க, உடைக்க முடியாமல். அவ்வளோ ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கு அங்கே மேலே இருக்க பில்டிங். ஆனால் அதுவே இங்கே இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இப்போது நாங்கள் அந்த என்னது பேக் ட்ராப் மாட்டுறதுக்காக எலக்ட்ரிஷியன் அவரை சொல்லி, ஆக்சுவலாக நம்ம இது ஷூட்டு பண்ணோம் இல்லையா, ஃபோட்டோ ஷூட் பண்ண வேண்டியிருக்குல்ல டிஎம்காக. ஸோ அதுக்காக பேக் ட்ராப் மாட்டுறதுக்காக ஆணி அடிக்கலான்னு சொல்லிட்டு அவரை வர சொல்லியிருந்தோம். சும்மா தட்டுனா அப்படி உள்ளே போகுது. ஒரு பில்டிங்னா ஒரு ட்ரில்லிங் மிஷினை வச்சோம்னா கஷ்டமாக இருக்கணும் உள்ளே போகிறதுக்கு. அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அவர் இப்படி புறாரு டபக்கம் உள்ளே போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. கீழே இருக்க எல்லா சவருமே அப்படி அவ்வளோ வீக்காக இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் அதுதான். பில்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட லாபத்துக்காக நம்ம உயிர் மேலே தான் இது பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு என் பிள்ளை மேலே விழுந்திருந்தா எவன் வந்து பதில் சொல்லியிருப்பான்? என்ன அது தெரியல. இதை எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரிலாம் வந்து நடக்குது. ஸோ வீடு வந்து 20 வருஷம் 30 வருஷம் இருந்து வாழ போகிற ஒரு இடம். அது வந்து கரெக்டான ஒரு இதில் இருக்கணும். ஸோ நீங்களே வாங்கி கட்டுங்க. இந்த மாதிரி பில்டருங்கள்கிட்டலாம் வாங்காதீங்க. எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க, காசு அடிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க, எல்லாம் லாபம் பார்த்துருப்பாங்க. ஸோ மண்ணில் என்ன எந்த அளவுக்கு சீப்பாக எடுக்க முடியும், எந்த அளவுக்கு சீப்பாக கம்பி எடுக்க முடியும், எந்த அளவுக்கு சீப்பாக செங்கல் எடுக்க முடியும், எந்த அளவுக்கு சீப்பாக சிமெண்ட் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் எல்லாமே எடுத்திருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இது நமக்கு வாங்க போகிறப்ப நம்ம கண்ணுக்கு எதுவுமே இதெல்லாம் தென்படாது. வருஷம் போக தான் ஒவ்வொரு பிரச்சனையாக வரும். எங்களுக்கு இது 3 வருஷம் கழிச்சு விழுந்திருக்கு. மேலே அந்த டிசைன் வந்து 3 வருஷத்துல விழுந்திருக்கு. ஆனால் வந்து 2 மாதம் 3 மாசத்துல வீடை சுற்றி ஃபுல்லாக அந்த மண்ணு பூரா அரிச்சு பேந்து வர ஆரம்பிச்சிருச்சு. எனிவே இது என்னன்றதை பார்த்து ஸ்டெப் எடுக்கணும் கண்டிப்பாக. எல்லாரும் சேஃபாக இருங்க. நாங்கள் இன்னொரு நாள் வந்து இந்த டே இன் மை லைஃப் டே வித் சிண்டு அண்ட் தேவை வந்து கண்டினியூ பண்ணுறோம். அது கொஞ்சம் நல்லா ஃபன்னாக ஜாலியான வீடியோவாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். பட் சத்தியமாக இப்போ வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டே இல்லை. ஸோ அதனால் இந்த வீடியோ இப்போ நான் முடிச்சுக்கிறோம்.